விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் ஃபாலோவர்ஸ்க்கு இனிய நல்வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2025 எப்படி இருக்க போகுது? கடந்த மாதத்தில் இருந்து வந்த கோச்சார நிலை மாறுறதே உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல். ராசியில் செவ்வாய் இருந்து சனியின் பார்வையில் சனி செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சிக்காத குறை. இங்கே அடிப்பட்டங்க, அங்கே அடிப்பட்டங்க, இங்கே காயம் பட்டுச்சுங்க, இவருக்கு பிரச்சனைங்க, கணவருக்கு பிரச்சனைங்க, மனைவிக்கு பிரச்சனைங்க, காதல் பிரச்சனைங்க அப்படின்ற மாதிரியான எதிர் வீடு ஆப்போசிட் ஜெண்டர் சார்ந்த அமைப்புகளில் கடுமையான அமைப்புகள் இருந்து வந்த நிலை இந்த மாதத்துலேருந்து அப்படியே படிப்படியாக கட்டுக்குறோம். முக்கியமான நற்செய்தி என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் உச்சமாகிறாருங்க. எல்லாம் உங்களுடைய கட்டுக்குள்ள இருக்கும். ஆனாலும் 7ஆம் இடத்து சனி தன்னோட வேலை செய்வார். 7ல் சனி இருக்க உங்களுடைய அட்டமாதிபதி 8ஆம் வீட்டை செவ்வாய் அப்படியே 17ஆம் 16ஆம் தேதிக்கு பிறகு பார்க்க ஆரம்பிப்பார். இதுவும் அப்படி ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்லைனாலும் கூட அவர் சுக்கிரனின் வீட்டில் குருவின் பார்வையை வாங்கி பார்க்குறாருன்றது ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கும். என்ன இருந்தாலும் உச்ச கிரகத்தின் தன்மை தான் வலிமையாக இருக்கக்கூடிய தன்மையினாலும் கூட அந்த செவ்வாய் ஏதாவது காயத்தையோ விபத்தையோ ஏற்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த வண்டி வாகன அமைப்புகளில் இளைய பருவத்தினர்கள் தயவு செய்து கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி உறவுகளில் சிறு சிறு உட்பூசல்கள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியின் காரணத்தினால ஒரு சிலர் மனைவி விட்டு தள்ளியோ கணவரை விட்டு தள்ளியோ வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு 12ஆம் பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் இருக்கும். அதிகமான செலவுகள், விரயங்கள் இருக்கும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல வந்தாருன்னா தனியாக காசு செலவாகும். செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு மாதமாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் இருந்தாலும் கூட ராசிநாதன் பலமாக இருக்கக்கூடிய தன்மையும் 2/10ஆம் அமைப்போடு குரு இருக்கக்கூடிய அமைப்பும் 6ஆம் இடத்துல ராகு இருந்து அத்தனை பிரச்சனைகளையும் ஒரு கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு கன்னிராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2025 வயதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல தன்மை இருக்குங்க. ஆனா என்ன, தேவையில்லாத புதிய அறிமுகங்கள் வரும். இந்த இப்ப வரக்கூடிய அறிமுகத்தினால அப்படியே 2-3 வருஷம் கழிச்சு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான நபர்களின் அறிமுகங்கள், தொடக்கங்கள் அப்படி இப்படின்னு வரும். தயவு செய்து இந்த நேரத்துல கூட்டா சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், இருக்கிற வேலையை விட்டுட்டு பேங்க்ல இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், நகை நட்டெல்லாம் வச்சு இப்போ தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான எந்த தன்மையும் செய்யாம இருக்கிற வேலையை இருக்க பிடிச்சிக்கங்க. இல்லைங்க இந்த வேலை சரியா வர மாட்டேது, வேற வேலை மாற்றிக்கிறேன்ற அமைப்புகளில் வேற ஒரு ஆஃபர் லெட்டர் இருக்குது, கையில் ஆஃபர் லெட்டர் இருக்குது, போனோன்னே எனக்கு வேலை கிடைக்குங்க அப்படின்ற மாதிரி தன்மையில் இருக்கவங்க தாராளமாக ஜம்ப் பண்ணிக்கங்க. குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த அமைப்பு நல்லா இருக்குங்க. என்ன இருந்தாலும் 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை வலுத்து பார்க்குறாரு, கேந்திர வலிமையோடு இருக்காரு, உச்சனின் வீட்டில் இருக்கிறாரு. அப்போது இந்த மாதத்தில் படிப்பு சார்ந்த அமைப்புகளில் நிச்சயமாக நல்ல தன்மை இருக்கும். படிப்புக்காக வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள் போகிற மாதிரியான தன்மைகள் மாணவர்களுக்கு இருக்கும். மத்தியம வயதுக்காரர்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. 4ஆம் இடம் சுபத்துவனாலே வண்டி வாகனத்தை மாற்றுறேன், வீடு வாங்குறேன், வீட்டை கட்டுறேன், வீடை ரெனோவேட் பண்றேன்ற மாதிரியான தன்மையை கடன் பட்டு 8ஆம் அதிபதி என்ன இருந்தாலும் 8ஆம் வீட்டில் இருக்கிறாருல, அப்போ கடன் பட்டு செய்யக்கூடிய அமைப்பு, கடன் வாங்கி சில தன்மைகள் வீடு கட்டுறாங்க, இந்த மாதிரி விஷயம் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே செவ்வாயின் பார்வை 5ஆம் இடத்தோட தொடர்புல இருக்குன்ற தன்மையில குழந்தைகளுக்காக செலவுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கும். என்ன செலவுகள் இருந்தாலும் கைக்கு பணம் வரும். இறுக்கி பிடிச்சு வைக்க முடியாதுனாலும் கூட சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். எதையும் சமாளிக்க முடியும், எல்லாத்தையும் எதிர்த்து நின்று போராட முடியும், எதிரிகளை தோக்கடிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல மாதமாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2025 நிச்சயமாக இருக்கும்.